வணக்க மக்களே, நான் தான் உங்கள் அன்பு நண்பன் விஜய் சாலஸ். உங்கள் அனைவரும் சந்திப்பதில் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி. கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எலெக்ஷன் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் வரப்போகுதுங்க. இன்னும் 3 நாட்கள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமையே தமிழோட என்னதான் ப்ளஸ் பாயிண்ட் வரப்போகுதுன்னு, தமிழ்நாடோட ஆட்சியாளர்கள் யார் வரப்போகுதுன்னு ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். அதுக்காக தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். கிட்டத்தட்ட இப்போ இருந்த 2 ஆட்சியாளர்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா திமுகன்ற ஒரு ஆட்சியாளர்களும் சரி, இதற்கு முன்னாடி இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமான அந்த ஆட்சியும் சரிங்க, 2 ஆட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 31 வருஷம் வந்து ஒவ்வொருத்தரும் ஆண்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 6 தடவை வந்து சிஎம் இருந்துட்டு நம்மள ஆண்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா அவங்க வந்து 30 வருஷம் வந்து நம்மள ஆண்டு இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அவர்களுக்கு 7 டைம் வந்து சிஎம் இருந்து அவங்களும் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 33 வருஷம் வந்து தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காங்க. ஆனா இந்த 2 ஆட்சியாளர்களுமே என்னதான் ஆண்டாலுமே இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல பயங்கரமா ஒண்ணு ரொம்பவே ஒண்ணு போயிட்டு இருக்கா ஒரு விஷயம்னா கண்டிப்பா ஏழ்மை தாங்க. இன்னைக்கும் நிறைய மக்களுக்கு, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏழ்மை வந்து பயங்கரமா அதிகமாயிட்டே தான் போயிட்டு இருக்கு. பணக்காரர்கள் அதிகமாயிட்டு போயிருக்க இந்த சூழ்நிலையில இன்னும் பணக்காரர்கள் அதிகமாக தான் போகும்போது ஏழைகள் இன்னும் ஏழைகளாக தான் ஆயிட்டு போயிட்டு இருக்கா. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 ஆட்சியாளர்களும், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளரும் சரி, இப்ப இருக்க ஆட்சியாளர்களும் சரி, டெஃபினட்டா தமிழ்நாட்டை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வழி காமிச்சாங்கன்னா டெஃபினட்டா அது உங்களுக்கே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான், சந்தேகத்திற்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல இப்ப இருக்க சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா கஞ்சா, மது போதைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அதிகமா சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இதற்கு நடுவில் வந்து பாத்தீங்கன்னா வண்ண விளம்பரம், நான் அதான் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் வருதா, எலெக்ஷனுக்கு 1 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா 2 மாசம் முன்னாடி பாத்தீங்கன்னா அங்க வந்து குவார்டர்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்கறது. அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பே இல்லாத இடத்துல பஸ் ஸ்டாப்பே இல்லாம வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணி, லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பஸ் ஸ்டாப்பை கட்டி கொடுக்கறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களோட போனஸை தூக்கி கொடுக்கறது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 2 ஆட்சியாளர்களுமே டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒவ்வொரு எலெக்ஷன் டைம்லயும் வந்துட்டு நம்மளுக்கு வண்ண விளம்பரத்தை காமிச்சிட்டு தமிழ்நாட்டை சின்னாபின்னமா ஆக்கிட்டு போயிட்டே தான் இருக்கான். சரிடா சார்லஸ், நீ ஓகே, நீ இதெல்லாம் பேசிட்டு இருக்க, அப்படி என்னதான் நீ யோசிக்கிற, இப்ப என்னதான் நீ சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எனக்கு இன்னைக்கு இருக்க மனசுல ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். இதற்கு முன்னாடி நீங்க இருந்து யோசிக்க ஒரு கண்டிப்பான ஒரு விஷயம்னா, இந்த ஒரு சில நாட்கள், இன்னும் 2 நாட்கள் 3 நாட்கள் தான் இருக்கு. இந்த 3 நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட நிலைமை மாறணும். டெஃபினட்டா உங்க கையில ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இதற்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்களும் சரி, இப்ப இருக்க ஆட்சியாளரும் சரி, இந்த 2 ஆட்சியாளருக்கு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. ஓட்டு போட்டு அவங்கள ஒரு 6 தடவை சிஎம் ஆக்கியிருக்கீங்க, இவங்கள ஒரு தடவை 7 தடவை சிஎம் ஆக்கி வச்சு நாட்டை கொடுத்துருக்கீங்க. 33 வருஷம், ஆளுக்கு 30 வருஷம் மேல இந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க. ஆண்டாலும் இன்னைக்கும் வறுமைன்றது ரொம்ப சூழ்நிலை போயிட்டு தான் இருக்கு. இளைஞர்களுக்கு வேலைகள் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அங்கங்க அண்டை மாநிலத்தர்கள் வந்து இந்த மாநிலத்தை வந்து ஆண்டுட்டு இருக்கும் போது நம்ம வந்து இங்க இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இருக்கப்பட்ட சூழ்நிலையில யாருக்குமே இன்னைக்கு ஒரு நிலைமையான ஒரு வாழ்க்கை இல்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு. அப்படி அதுக்கு முக்கியமான காரணம் 2 ஆட்சியாளர்களும் சரி, இதற்கு முன்னே இருந்த ஆட்சியாளரும் சரி, இப்ப இருக்க ஆட்சியாளரும் சரி, என்னடா இது பல தடவை இதையே சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக ஏன்னா எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்பவே வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையை தான் தமிழ்நாட்டை நோக்கி ஓடிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட சமுதாயத்துல இன்னைக்கு நம்ம ஒரு மாற்றத்தை காணணும்னா டெஃபினட்டா வரும் யங்ஸ்டர்ஸ்க்கு தான் நம்ம ஓட்டு போடணும்னு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 2 கட்சிகளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி தலைவரான திரு சீமான் அவர்களுக்கும், தாவேகா கட்சி தலைவரான திரு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் தான் இந்த வாட்டி வந்து டெஃபினட்டா ஓட்டு போடணுன்றது. டெஃபினட்டா யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. இது எதுக்காக திங்க் பண்ணணும்னு சொல்றப்பட்டா, யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லைங்க, எல்லா பெரியவர்களும் சரி, முன்னோர்களும் சரி, முதியோர்களும் சரி, எல்லாருமே இங்க டெஃபினட்டா நீங்க கிட்டத்தட்ட ஒரு 30-60 வருஷம் கிட்ட இந்த 2 ஆட்சியாளர்கிட்ட ஓட்டு மாத்தி போட்டீங்க. ஒரு தடவை இவங்க ஜெயிச்சா இவங்க நல்ல செய்வான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போறீங்க. அப்புறம் அவங்க செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன பண்றீங்க, அடுத்த வாட்டி இவங்களுக்கு ஓட்டு மாத்தி இந்த 2 ஆட்சியாளர்கள், இந்த 2 கட்சியாளர்கள் மட்டுமே தான் ஓட்டு போட்டிருந்தீங்க. ஆனா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வறுமை வந்து ஒளிஞ்சிருக்குன்னா டெஃபினட்டா ஒளியவே இல்லை. அதே மாதிரி பெண்களுக்கான வரும் பாலியல் துன்புறுத்தல் வந்து கம்மியா இருக்குன்னா அதுவும் இல்லை. இன்னும் இளைஞர்களுக்கு வந்து போதை மது பழக்கத்துல இருந்து கம்மியா இருக்குன்னா அதுவும் இல்லை. டெஃபினட்டா இது மாதிரி எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கைகள் வந்து மைனஸ் பாயிண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்க இந்த விஷயத்துல, இந்த பட்சத்தில் இந்த எலெக்ஷன்ல டெஃபினட்டா இந்த 2 பேருக்கு மட்டும் நீங்க ஓட்டு போட்டு பாருங்க. டெஃபினட்டா இவங்க கிட்டலாம் நம்ம தமிழ்நாட்டை கொடுத்து சின்னாபினமாக்குறது மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில அட்லீஸ்ட் இந்த வாட்டியாச்சும் உங்களோட ஓட்டை மாத்தி பாருங்க. தாவேகா கட்சி தலைவரான திரு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும், இல்ல நாம் தமிழர் கட்சி தலைவரான திரு சீமான் அவர்களுக்கு ஓட்டு போட்டு பாருங்க. இந்த 2 ஆட்சியாளர்கள்ல யாருன்னா, இந்த 2 கட்சிகள்ல இவங்க யாருன்னா ஒருத்தர் ஆட்சியாளர்களா வரணும். இந்த 2 கட்சிகள்ல
இவங்க யாருன்னா வந்து எதிர்கட்சியா ஒருத்தர் வந்தாதான் வந்து தமிழ்நாட்டோட நிலைமை மாறுங்க. நான் என்ன சொல்றது டெஃபினட்டா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். குறிப்பா சொல்லணும்னா இன்கேஸ் ஒரு வேளை வந்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி அவர்கள் சிஎம் ஆயிட்டார்னா நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்கள் எதிர்கட்சியா உட்கார வைங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் திரு சீமான் அவர்கள் முதலமைச்சரானா இளைய தளபதி விஜய் அவர்களை எதிர்கட்சியா உட்கார வைங்க. ஏன்னா இந்த 2 பேர் கையில இனிமேட்டாச்சும் நாட்டை கொடுத்து பார்த்தாதான் நாட்டுல வந்து என்னெல்லாம் வந்து ஒரு பிரதிபலிப்பு வரும், நாட்டுல வந்து எப்படி ஒரு மாற்றம் வரும், நாட்டுக்கு எப்படி வந்து ஒரு முன்னேற்றம் வரும்ன்றதை நீங்க பார்க்க முடியும். திரும்பவும் உங்களோட 5 வருஷத்துக்கான அந்த கேரண்டியான அந்த ஓட்டை வந்து அந்த ஒத்த விரல் ஆதாரத்தை வந்து திரும்ப இந்த 2 ஆட்சியாளர்களை கொடுத்து நாட்டை சின்னாபின்னமாக்காதீங்க. இன்னைக்கும் இருக்கிற இந்த 2 ஆட்சியாளர்களும் சரி, இதற்கு முன்னே இந்த ஆட்சியாளர்களும் சரி, இவங்க பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா வந்துட்டு மக்களுக்கு அது செய்யற இது செய்யறன்னு சொல்லிட்டு வண்ண விளம்பரத்தை காமிச்சு 1 வருஷத்துல இருந்து நம்மள 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் காமிச்சு ஏமாத்திட்டு போயிடுவாங்க. திரும்ப அதுக்கப்புறம் கடைசி அந்த 5வது வருஷத்துல எலெக்ஷன் முடியும் போது திரும்ப நிறைய வகையான விளம்பரங்களை கொடுத்துட்டு இருப்பாங்க, போய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு யங்ஸ்டர்ஸும் சரி பெரியவங்களும் சரி நம்பாதீங்க. என்னோட கணிப்பு டெஃபினட்டா நான் சொன்னபடி இந்த ரிக்வஸ்ட் படி பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிகள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியும் அதுக்கப்புறம் தாவேகா கட்சி, நாம் தமிழர் கட்சி தலைவரான திரு சீமான் அவர்களும் அதுக்கப்புறம் தாவேகா கட்சி தலைவரான திரு இளைய தளபதி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களும் கொடுங்க, எதிர்கட்சியான அந்த பதவியை கொடுங்க. இது காரணம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கையில மட்டும் தான் அந்த ஓட்டு இருக்கு. ஸோ நீங்க போற இந்த ஓட்டு டெஃபினட்டா வந்து ஒரு நாட்டுக்கு நல்ல ஒரு பிரதிபலிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நான் சொல்லணும்னா டிவிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆட்சியாளர் 2024 ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த 2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 கோடி பேர் கிட்ட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் போயிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லுங்க கூகுள் சர்வே படி நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா என்டிகே இவங்க வந்து ஆட்சி ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா 2010 ஆரம்பிச்சாங்க. 2010 கிட்டத்தட்ட ஒரு 32 லட்சம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே பாத்தீங்கன்னா 1949 ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா 2 கோடி பேர் மக்கள் கிட்ட இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1977 வந்து பாத்தீங்கன்னா 1 கோடி 50 லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இந்த 2 ஆட்சியாளர்கள் டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி இந்த 2 பேருக்கிட்டயுமே பாத்தீங்கன்னா 1 கோடி 50 லட்சமோ இன்னொருத்தர் கிட்ட 2 கோடி கிட்ட அவங்க கிட்ட செல்வாக்கு வந்து காமிக்கிறாங்க. பட் ஆனா இன்னைக்கு இப்ப இருக்க நிமிஷத்துல நாம் தமிழர் கட்சியான திரு சீமான் அவர்களும் சரி, இளைய தளபதி விஜய் அவர்கள் திரு தாவேகாவும் சரி, 2 பேருமே இப்பதான் ஒரு சில நாட்கள் முன்னாடி ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆரம்பிச்ச இந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா அவங்க நிறைய பேசியிருக்காங்க. நாட்டு மக்களை தேவையானது நிறைய விஷயம் திங்க் பண்றாங்க, நாட்டு மக்களை தேவையானது என்னென்னன்றதை சொல்றாங்க. ஆனாலுமே நம்ம திரும்ப ஏமாந்து இந்த 2 ஆட்சியாளர்கள் மட்டும் தான் ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இனி வரும் நாட்கள்ல டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி இந்த 2 பேரையுமே வந்துட்டு அப்படியே அடியோட மறந்துட்டு நம்மளோட ஓட்டை வந்து வர எலெக்ஷன்ல நாம் தமிழர் கட்சி தலைவரான திரு சீமானுக்கும் இளைய தளபதி விஜய் அவர்கள் திரு தாவேகா அவர்களுக்கும் வந்து மட்டும் ஓட்டு போடுங்க. முக்கியமான ஒரு வேண்டுகோள் நான் குறிப்பா ஒண்ணு சொல்றேங்க. எதிர்கட்சியா வந்து எக்காரணத்து கொண்டோம் இந்த 2 ஆட்சியாளர் யாருங்க, திமுகவும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரி, இந்த 2 ஆட்சியாளரும் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியாளர்களையும் உட்காரக்கூடாது, எதிர்கட்சியிலும் உட்காரக்கூடாது. சோ இது மட்டும் தான் என்னோட வேண்டுகோள். தயவு செய்து உங்களோட ஓட்டை வந்து டெஃபினட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த 2 கட்சிகள் நான் சொன்ன மாதிரி மறந்தவே மறக்காதீங்க. தாவேகா திரு இளைய தளபதி விஜய் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சி திரு சீமான் அவர்களுக்கும் ஓட்டு போடுங்க. இந்த 2 பேரெல்லாம் ஒருத்தர் சிஎம் ஆகணும், ஒருத்தர் எதிர்கட்சி ஆகணும். அப்படி இருந்தாதாங்க நாட்டுல வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை வரும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து இன்னைக்கும் வேலை இல்லாம நிறைய திண்டாட்டத்துல இருக்காங்க, நிறைய விஷயத்துல நிறைய ஊழலுங்க. இன்னைக்கும் சொல்றேங்க, நீங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சரி திமுகவும் சரி இந்த 2 ஆட்சியாளர்களும் பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குல கொஞ்சம் நெஞ்ச கூட சலிப்பே இல்லைங்க. நிறைய வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டாங்க. அதுல திமுக தலைவரான திரு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா தலைவியான அவங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குல நிறைய வாட்டி சிறை போயிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இல்லை நாங்கள் ஊழல் பண்ணல அது பண்ணல இது பண்ணனாலும் ஆனா நம்மளுக்கு தெரியுங்க இன்னைக்கு நாட்டுல இந்த 2 கட்சிகள் பண்ற ஊழலை வந்துட்டு என்னைக்குமே ஒழிக்கவே முடியல. ஸோ தயவு செய்து திரும்ப இந்த 2 ஆட்சியாளர்கிட்ட போய் நாட்டை கொடுத்து சீரி சின்னாபின்னமாக்காதீங்க. உங்களோட ஓட்டு டெஃபினட்டா ஒண்ணு தாவேகா, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கு மட்டும் ஓட்டு போடுங்க. இந்த 2 கட்சிகள் மட்டும் தான் ஆட்சியாளர்களும் வரணும், எதிர்கட்சியா வரணும். இந்த 2 கட்சிகள் மட்டும் தான் ஆட்சியாளர்களும் எதிர்கட்சியா வந்தா தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு வழி பிறக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. இது என்னோட நம்பிக்கை மட்டும் இல்லைங்க. ஏன்னா இது நான் உதாரணமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா காரணங்களோட உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புறேன். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு 60 வருஷத்தை வந்து 2 ஆட்சியாளர்களை ஓட்டு போட்டு பாத்தீங்கன்னா நாடை வந்து நம்ம எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். டெஃபினட்டா இந்த வாட்டியாச்சும் ஒரு மாற்றம் வரணும்னா உங்களோட ஒத்த விரல் புரட்சியால உங்களோட ஓட்டு வந்து ஒண்ணு நாம் தமிழர் கட்சிக்கு இல்லைன்னா தாவேகா, இந்த 2 கட்சிகள் மட்டும் ஓட்டு போடுங்க.
ஒரு மாற்றத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். அந்த மாற்றம் கண்டிப்பா நடக்கணும்னா உங்க ஒத்த விரல் புரட்சியால தான் இருக்கு. இந்த எலெக்ஷனை மறந்துடாதீங்க. தயவு செய்து இந்த எலெக்ஷன்ல எல்லாரும் ஓட்டு போடுங்க. உங்களோட ஓட்டு, திரும்பவும் சொல்றேன், ஒரு விண்ணப்பமா, ஒரு ரிக்வெஸ்டா உங்களுக்கு நான் சொல்ற பதிவு பண்ண ஒரே விஷயம், நாம் தமிழர் கட்சி இல்ல தாவேகா தான். என்னோட நண்பர் வட்டாரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து ஒரு கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன். அந்த இந்த இரண்டு கட்சிகளை தான். அதை நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், இவங்களுக்கு மட்டும் தான் ஓட்டு பண்ணணும்ட்டு. ஸோ என்னோட நண்பர்களுக்கும் சரி, என்னோட சக உறவினர்களுக்கும் சரி, அவங்களுக்கு வந்து எனக்கு பிடிச்சவங்க தான் ஓட்டு போடுங்க நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் உங்கள் ஓட்டு எனக்கு பிடிச்சவங்களுக்கு போடலாம் பரவாயில்ல, தயவு செய்து இந்த 2 ஆட்சியாளர்களுக்கு போடாதீங்க. அது ஒன்று திமுகவுக்கும் போடாதீங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கும் ஓட்டு போடாதீங்க. இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போட்டு திரும்ப நாட்டை சின்னாபிடமாக்கிடாதீங்க. இது மட்டும் தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். மீண்டும் இந்த எலெக்ஷனை முன்னிட்டு, எலெக்ஷனை வரும்போது நல்லா உங்களுக்கு நிறைய ஒரு வீடியோ பதிவு நான் ஆசைப்படுறேன். உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோ விஜய் சார்லஸ். பாய்.